விஜய் தலைமையிலான தாவேகாவை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டுமென முயற்சித்து வந்த அதிமுக அது நடக்காமல் போகவே இப்போது விஜயையும் தாவேகாவையும் கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளது. கரூர் நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த போதும் அதிமுகவை விஜய் மறைமுகமாக விமர்சித்து வந்த போதும் கட்சி பெயரில் உள்ள அண்ணாவையும் கட்சி நிறுவன தலைவரான எம்ஜிஆரையும் தாவேகா உரிமை கோரிய போதும் அதற்கெதிராக எந்த எதிர்வினையும் ஆற்றாத அதிமுகவினர் இப்போது தனித்து போட்டியிட தயார் என விஜய் அறிவித்த நிலையில் கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். விஜய் அதிமுகவை சீண்டிய நிகழ்வுகளையும் அதற்கு எதிர்வினையாற்றாமல் கூட்டணிக்குள் கொண்டுவர அதிமுக தலைவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளையும் தற்போது விஜயை அதிமுகவினர் கடுமையாக விமர்சிப்பதையும் தொகுக்கிறது இந்த தொகுப்பு. எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல, அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அது எல்லாரும் எம்ஜிஆர் பத்தி தான் பேசுறாங்க. யார் எம்ஜிஆர் பேரை சொன்னா தான் கட்சி நடத்த முடியும் என்ற நிலை இருக்கின்றது. அந்த அளவுக்கு எங்களுடைய அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த ஒட்டு மரம்னு ஒன்று வரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த மரம் வளர்ந்துருக்கோ அந்த மரத்தோட ஒட்டு மரம்னு ஒரு மரம் வரும். நிச்சயமாக அவர் பாஸ்மார்க் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் ஒழிய தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை இந்த கட்சியெல்லாம் இருக்குன்றீங்களா? இருக்குமா? எனக்கு என்னமோ சந்தேகம் தான். இது என்னமோ தெரியல. கட்சி தொடங்கிய ஆரம்பத்தில் அதிமுகவை விமர்சிக்காமல் தவிர்த்து வந்த விஜய் திமுக பாஜகவை மட்டுமே அரசியல் கொள்கை எதிரியாக அறிவித்து செயல்பட தொடங்கினார். விஜய் தங்களை விமர்சிக்காததால் அதிமுகவினரும் விஜயை விமர்சிக்காமல் அமைதி காத்தனர். அதற்கு மாறாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயை புகழ்ந்து பேசவும் தொடங்கினர். விக்கிரவாண்டியில் நடந்த முதல் மாநாட்டுக்கு பின்னர் விஜயை வெளிப்படையாகவே ஆதரித்தது அதிமுக. விஜய் கட்சி தொடங்கியதால் அதிமுகவுக்கு எள்முனை அளவு கூட பாதிப்பு இல்லை என்றும் எங்களுடைய போராட்டத்தின் மறுவடிவமாக விஜயனுடைய தாவேகா மாநாட்டை பார்க்கிறோம் என்றும் சொன்னார் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார். அதிமுகவுக்கு எள்முனை அளவு கூட பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் நாங்கள் ஆளுகிற கட்சியாக இல்லை. ஆகவே எங்கள் போராட்ட களத்தினுடைய மறு வடிவமாக தான் அந்த மாநாடை நாம் பார்க்கிறோம். விஜய் ஆதரவு நிலைப்பாட்டை அதிமுக எடுத்த நிலையில் மதுரையில் நடந்த 2வது மாநாட்டில் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசிய விஜய் அதிமுகவையும் விமர்சித்தார். எம்ஜிஆர்னா யாரு தெரியும்ல, அவர் மாசுனா என்னன்னு தெரியும்ல என எம்ஜிஆரை பெரிதும் புகழ்ந்த விஜய் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியின் செயல்பாட்டால் தொண்டர்கள் வேதனையில் தவிப்பதாக கூறி அதிமுகவையும் அதன் தலைமையையும் விமர்சித்தார். எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல, அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல. அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. ஆனால் இதை மென்மையாக கையாண்டது அதிமுக. புதிய கட்சி தொடங்குபவர்கள் எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா ஆகியோரின் பெயரை பயன்படுத்திதான் ஆரம்பிக்க முடியும் என சொல்லி விஜயை கடுமையாக விமர்சிக்காமல் தவிர்த்தார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக வாக்கு யாரும் ஈர்க்க முடியாது. சொல்ற கேளுங்க, அது எல்லாரும் எம்ஜிஆர் பத்தி தான் பேசுறாங்க. யார் எம்ஜிஆர் பேரை சொன்னா தான் கட்சி நடத்த முடியும் என்ற நிலை இருக்கின்றது. அந்த அளவுக்கு எங்களுடைய அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் வாழ்ந்தார்கள். மக்கள் எங்களை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். யார் புரட்சி தலைவர் படத்தை போட்டாலும் சரி, நாங்கள் தான் புரட்சி தலைவர் மாதிரி இருக்கோம், புரட்சி தலைவர் சொன்னாலும் சரி, மக்கள் ஒருபோது ஏற்றுக்க மாட்டாங்க. அது தேர்தல் யுக்தியாகத்தான் நிச்சயமாக வாக்குகள் பெறுகின்ற ஒரு யுக்தியாகத்தான் நிச்சயமாக கருதுவாங்க. கண்டிப்பாக வாக்குகள் அதனால் பெற முடியாது. ஒரிஜினல் விதை போட்டு அந்த மரம் விதையில் வளர்ந்தாதான் அது மரமாக இருக்கும், பலன் தரும். இந்த ஒட்டு மரம்னு ஒன்று வரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த மரம் வளர்ந்துருக்கோ அந்த மரத்தோட ஒட்டு மரம்னு ஒரு மரம் வரும். அதுக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது, அந்த மரம் பலனும் தராது. பல பேர் புரட்சி தலைவருடைய பெயரை சொல்லி அவருடைய அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அவருடைய செல்வாக்கையும் அவருடைய அந்த
அறிமுகங்களை தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் எல்லோரும் காலத்தால் காணாமல் போயிருக்கிறார்கள். கொட்டி கிடக்கிற செங்கற்கள் கோபுரமாகிவிட முடியாது. அதேபோல் அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களும் விஜய்க்கு பதிலடி கொடுப்பதற்கு பதிலாக அதிமுகவுடன் விஜய் கூட்டணி அமைக்க வேண்டுமென அழைப்பு கொடுக்க தொடங்கினார். விஜய் பாஸ்மார்க் வாங்க வேண்டுமென்றால் அவர் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும். விஜய் நன்றாக யோசித்து அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அழைப்பு விடுத்தார். திமுக தோற்கடிப்பிற்கு வலுவான கூட்டணியை அமைக்கும், எங்களுடைய பொதுச்செயல் அமைப்பார். அதற்கு யாரோடையும் திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லோரோடையும் பேசுவார்கள். நடிகர் விஜய் அவர்கள் திமுகவைத்தான் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். ஆகவே எல்லோரையும் நாங்கள் அழைப்போம். திமுகவை தோற்கடிக்க, திமுகவை வீட்டுக்கு அனுப்ப எல்லா அஸ்திரங்களையும் அதிமுக பயன்படுத்தும். அதிமுக தாவேகா கூட்டணி அமைவதற்கான நகர்வுகள் தொடர்ந்து வருவதாகவும் பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் அதிமுக தலைவர்கள் பேட்டி கொடுத்து வந்தனர். வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோடு தான் விஜய் வருகிறார். ஆனால் அவர் தனித்து நின்று களம் இறங்கி ஜெயிப்போம் என்று சொல்வது என்பது இந்த காலத்தில் எந்த காலத்திலும் நடைபெறாத ஒரு ஆசை. நடக்கவே நடக்காது. அந்த எண்ணம் ஒரு காலம் ஈடேறாது. அவருடைய முயற்சியெல்லாம் வீணாகித்தான் போகுமே ஒழிய நிச்சயமாக அவர் பாஸ்மார்க் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் ஒழிய விஜயனுடைய அரசியல் இந்த தேர்தலோடு திமுக முடித்துவிடும். ஆகவே விஜய் அவர்கள் நல்ல யோசனை செய்து அதிமுக கூட்டணிக்குத்தான் அவர் வர வேண்டும். அதிமுக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும், இல்லை என்றால் ஆண்டவனால் கூட தாவேகாவை காப்பாற்ற முடியாது என்கிறார் ஆர்பி உதயகுமார். வலிமை வாய்ந்த அந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வீழ்த்த நினைக்கிற, வீழ்த்துவதே லட்சியமாக கொண்டு கட்சி ஆரம்பித்திருக்கிற நம்முடைய தாவேகாவுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னால் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்தவர்கள் தான் தலைவர்களாக தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும். சரியான நேரத்தில் தவறான முடிவெடுத்தவர்களெல்லாம் மக்கள் செல்வாக்கை இழந்து, இருந்த செல்வாக்கை இழந்து அரசியலிலே அடையாளம் இல்லாமல் போனவர்களுடைய வரலாறும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். என்ன விஜய் தளபதி விஜய் இல்லைன்னா விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற கோடிக்கணக்கானவங்களோட அன்பு மாசியும் நம்மளோட இருக்கும்போது, இவங்க எல்லாருமே நம்மளோட நிற்கும் போது எதுக்குங்க இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோன்னு உறவு வச்சுக்க? நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன? அதனால நம்ம தலைமையில நாம் அமைக்க போற இந்த உண்மையான மக்களாட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியே அணி அணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு எதுக்குங்க? பாஜகவை தனது கொள்கை எதிரி என்று விஜய் அறிவித்துவிட்ட நிலையில் அந்த பாஜகவை தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டு கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்று அதிமுக அழைப்பு விடுப்பது எப்படி என்ற கேள்விகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் தாவேகாவுக்கான கூட்டணி அழைப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வந்தனர் அதிமுக நிர்வாகிகள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக வருவார். இதற்கிடையே நடைபெற்ற தாவேகா செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் கட்சியின் தலைவர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து தீர்மானம் நிறைவேற்றி அதிமுகவுக்கு ஷாக் கொடுத்தது தாவேகா. நாங்கள் திரும்பவும் சொல்லிவிட்டோம், எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக இந்த தேர்தலில் முதல்வராக்க யார் யாரெல்லாம் ஒத்த கருத்துடன் இருக்காங்களோ அவர்கள் மட்டும்தான். அதே இதில் எங்களுடைய அரசியலும் கொள்கை எதிரியாக இருக்கிறவர் கூட்டணி கிடையாதுன்னு மறுபடியும் சொல்லிட்டோம். அதில் எதில் அவர் ஒற்றுமை, எதில் அவர் சேர்ந்திருக்காரோ அதைப்படி தான் நாங்கள் யோசிக்க முடியும். அதன் பின்னரும் விஜயையோ தாவேகாவையோ விமர்சிக்காமல் அமைதி காத்து வந்த அதிமுக தாவேகாவுக்கு கூட்டணி அழைப்பை தொடர்ந்து விடுத்து வந்தது. அதிமுக உடன் வருவதே தாவேகாவின் எதிர்காலத்துக்கு நல்லது என்ற நோக்கில் அதிமுகவின் அழைப்புகள் இருந்தன. அவர் நல்லபடியாக பரீட்சை எழுதுவார், நல்லபடியாக எழுதணும், அனுபவம் உள்ளவங்கள வழிகாட்டுதலோடு எழுதுவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்களோட இணைந்து அவர் செய்யணும்னு அவருக்கு வேண்டிய நண்பர்களெல்லாம் அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவதாக நாங்களும் நினைக்கிறோம். அனுபவம் உள்ளவர்களோடு, ஏன்னா ஒரு குழந்தை வருங்காலத்தில் மிகப்பெரிய வீரனாக வரும்போது கூட அந்த பிறந்த குழந்தை நடக்க தவழுகிற போது அந்த தாய் தந்தையருடைய கையை பிடித்து கொண்டு தான் நடக்கும். ஒலிம்பிக்கில் மிகப்பெரிய
வீரர்களாக வருகிறவர் கூட குழந்தையாக இருக்கிற போது அதே போல் தான் இந்த மரத்துக்கும் ஒரு ஃபென்சிங் தேவை. ஒரு விதை விழுந்து அது செடியாக வளர்கிற போது ஆடு மாடு மிதிச்சிரும், மேய்ஞ்சிரும். அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் வேணும். அப்போ அது வளர்ந்துடும். ஆனால் அது வளர்கிற வரைக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கு அந்த மரத்துக்கு தெரியுமோ தெரியாதோ, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சால் இந்த தீபாவளி அதுவுமா நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். மறுபுறம் அதிமுக மீதான விமர்சனத்தை மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கினார் விஜய். நாமக்கல்லில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசிய விஜய், மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மா என்று சொல்லிவிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்னதை மறந்துவிட்டு ஒரு பொருந்தா கூட்டணியாக ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு தமிழ்நாட்டோட நலனுக்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்களே, அவர்களை மாதிரி இருக்க மாட்டோம் என நேரடியாகவே அதிமுகவை விமர்சித்தார். மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியை ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்கள மாதிரியும் நாம இருக்க மாட்டோம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? நீட்டை ஒழிச்சிட்டாங்களா? கல்விக்கு தேவையான அந்த நிதியை முழுசா கொடுத்துட்டாங்களா? இல்ல தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சுட்டாங்களா? அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நான் கேட்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேக்குறாங்க. சரிப்பா, அவங்க கூட்டு பொரியல் அப்பளம்னு எதையாவது கிண்டிக்கிட்டோம், நமக்கு எதுக்கு? அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் தான் கரூர் துயர சம்பவம் நிகழ்ந்தது. அதிமுகவை விஜய் கடுமையாக விமர்சிக்க தொடங்கிய நிலையில் கரூர் நெரிசலில் 41 பேர் இறந்த துயர நிகழ்வை அடுத்து உடனடியாக சென்னை திரும்பியதும் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறாததும் பெரும் சர்ச்சையானது. அறிவிக்கப்பட்ட நேரத்துக்கு மாறாக பல மணி நேரம் தாமதமாக வந்ததே 41 பேர் உயிரிழப்புக்கு காரணம் என விஜய் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்ட நேரத்தில் விஜய்க்கு ஆதரவாக நின்றது அதிமுக. கரூர் சம்பவத்தின் முதல் நாளில் இருந்து விஜய் மீது சிறு பழியும் விழுந்து விடாத வகையில் விஜய்க்கு ஆதரவாகவே பேசினார் எடப்பாடி. இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கறது பொதுமக்கள் என்ற கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்கின்றோம். பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கிற பொழுது அதில் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பாஜகவுடனோ அவர்களோடு நிற்கும் கட்சிகளுடனோ கூட்டணி இல்லை என விஜய் அறிவிக்க விஜயின் கருத்துக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் என எந்த பதில் விமர்சனத்தையும் வைக்காமல் ஒதுங்கிக் கொண்டார் எடப்பாடி. இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டம் ஒன்றில் ஒருவர் தாவேகா கொடியை காண்பிக்க கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என எடப்பாடி பழனிசாமி பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. பாருங்க, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. ஒரு மாற்று கட்சியின் கொடியை பார்த்துவிட்டு கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசியது கூட்டணி குறித்த விரக்தியை வெளிப்படுத்துவதாக இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. விஜயுடன் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் பேசியதாக வெளியான செய்தியை அடுத்த ஓரிரு தினங்களில் எடப்பாடி பழனிசாமியே மறுத்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவோட கூட்டணியை நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேகா அதிமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. நீங்களா ஒரு யோகத்தை பண்ணிக்கிட்டு, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க செய்தி வெளியிட்டீங்களா? பொறுப்பு நாங்கள் அல்ல. ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவுதான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தலை, தாவேகாவோட பேச்சுவார்த்தை, தாவேகா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிச்சு. ஆமா, தொண்டர் தான். அப்படி கிடையாது. தொண்டர் ஏங்க உங்க வீட்டுல ஒரு விருந்தாளி வராங்க, விருந்தாளி வந்தா என்ன சொல்லுவீங்க? போப்ப வெளின்னு சொல்லுவீங்களா? என்னங்க இது? ஒரு மனிதாபிமானம் வேண்டாம்.
இந்நிலையில் அதிமுகவில் இருந்து விலகிய செங்கோட்டையின் விஜயை சந்தித்து தாவேகாவில் இணைந்தது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் பின்னர் செங்கோட்டையின் தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் பரப்புரை செய்த எடப்பாடி செங்கோட்டையனை தாக்கி பேசியதோடு நிறுத்தி கொண்டார். மறந்தும் கூட விஜயையோ தாவேகாவையோ எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்யவில்லை. மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார், எங்கிருந்தாலும் வாழ்க. ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, தூய்மையான ஆட்சி கொடுப்புன்னு சொல்றார். அப்ப பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க. அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு. செங்கோட்டையின் தாவேகாவில் இணைந்ததை அடுத்து அண்ணா எம்ஜிஆர் படங்களோடு ஜெயலலிதா படத்தையும் தாவேகா பயன்படுத்த தொடங்கியது. இது அதிமுக வாக்குகளை ஈர்க்கும் உத்தி என எழுந்த விமர்சனங்களை அதிமுக பொருட்படுத்தவில்லை. தாவேகாவுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற அந்த முகமுடியை போட்டுன்னு வர்றாரு. அந்த முகமுடியை போட்டுன்னு வந்தாதான் மக்களை சந்திக்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்குன்னா, அப்போ அவருடைய தனித்தன்மையை போயிடுச்சு. அப்போ அவருடைய முகமுடி போட்டுன்னு வந்தால் தான் ஓட்டு கிடைக்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை விஜய்க்கு இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எம்ஜிஆர் முகமுடியும் சரி, அம்மா முகமுடியை போட்டுன்னு வந்தாலும் சரி, அண்ணா முகமுடியை போட்டுன்னு வந்தாலும் சரி, ஒருபோதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரெட்டலைக்கு போட்ட கைகள் வேறு எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாது. பழனிசாமி என்ன ஒன்றை உணர்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது. தன் தலைமையிலான கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதனால் விஜய் தலைமையை ஏற்று அவரிடம் கூட்டணி செல்வதற்கான ஒரு அழைப்பாகத்தான் விஜய் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வதாகத்தான் அது எல்லோருமே பேசிக்கொள்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ஈரோட்டில் செங்கோட்டையனோடு இணைந்து பரப்புரை மேற்கொண்ட விஜய் அடுத்தபடி சென்று களத்திலேயே இல்லாத கட்சி என அதிமுகவை விமர்சித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் களத்தில் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் எதிர்ப்போம். சும்மா களத்தில் இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியா எல்லாம் இல்ல பாசு என்ற விஜயின் பேச்சு அதிமுகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து, அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் என்னோடது, எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது. சொல்லிவிட்டேன், எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இதற்கு அதிமுகவின் மூத்த தலைவர் KP முனுசாமி எதிர்வினையாற்றினார். தாவேகாவை தூய கட்சி என்கிறார் விஜய். தாவேகா எப்படி தூய கட்சியாக இருக்க முடியும்? அது ஒரு கலப்பட கட்சி என விமர்சித்தார் KP முனுசாமி. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து புரட்சி தளபதி விஜய்ன்னு சொல்ற வெக்கமா இல்ல? இப்படிப்பட்ட கலவையான மக்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அதனால அவருக்கு ஒரு கருத்தை சொல்றேன், அது தூய்மை கட்சி இல்ல, கலப்பட கட்சி. தூய்மை கட்சி இல்ல, கலப்பட கட்சி. ஆனால் அடுத்த ஒரே வாரத்தில் நடந்த ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழாவில் நாங்க எங்க தனியா வந்தோம், 33 ஆண்டுகளாக அணியாகத்தான வந்தோம் என பேச மீண்டும் அதிமுகவினர் விஜயை விமர்சிப்பதை நிறுத்தி கொண்டனர். இந்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி தலைவர்கள் பிரதமர் மோடியுடன் ஒரே மேடையேற தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய விஜய் தனித்து போட்டியிட்டு கெத்து காட்டுவோம் என அறிவித்திருக்கிறார். அதிமுகவை ஊழல் கட்சி என்றும் பாஜகவிடம் அடிமையாக உள்ள கட்சி என்றும் காட்டமாக விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார் விஜய். அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனா நாம அவரை மறந்துடக்கூடாது. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க.
ஸோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது. என்னப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு, இவரு கூடலாம் யார் வரப்போறா, அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு நம்மளை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுனா நமக்கு புதுசா என்ன? நம்மளோட இந்த டிவிகே படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. தனித்து போட்டி என தாவேகா அறிவித்த நிலையில் தாவேகா மற்றும் விஜய் மீதான விமர்சனங்களை தீவிரப்படுத்தி உள்ளது அதிமுக. விஜயின் பேச்சுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்த அதிமுக ஐடி விங் பனையூர் பண்ணையார் என்றும் தனது படத்திற்கு ஏற்பட்ட சிக்கலை தடுக்க 5 மணி நேரம் காத்திருந்து ஜெயலலிதாவை சந்தித்து காலில் விழுந்ததாக சாடியிருக்கிறது. மேலும் விஜயும் அவரது தந்தை திரு சந்திரசேகரும் ஜெயலலிதா காலில் விழுவது போன்ற AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட வீடியோவையும் அதிமுக வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்துள்ளது. மாஸ்டர் படம் வெளியான சமயத்தில் எழுந்த சிக்கலுக்காக எடப்பாடி பழனிசாமியிடம் விஜய் கெஞ்சுவது போன்ற AI வீடியோவையும் அதிமுக ஐடி விங் வெளியிட்டுள்ளது. அதில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை விஜய் நேரில் சந்தித்து முறையிடுவது போன்றும் இறுதியில் எடப்பாடி காலில் விழுந்து விஜய் நன்றி தெரிவிப்பது போன்ற காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. எடப்பாடி ஐயாவை பார்க்கணும், ப்ளீஸ் உள்ள விடுங்க. இப்ப முடியாது, அவர் பிஸியா இருக்காரு. என்ன பிரச்சனை தம்பி உனக்கு? ஐயா மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகணும், ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப அழுகாதீங்க தம்பி, போங்க, நான் பாத்துக்கிறேன். So much, sir. நன்றி ஐயா. வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் ஊழல்தானே என்றும் விஜய்க்கு அதிமுக பதில் கேள்வி எழுப்பியுள்ளது. லாட்டரியை விற்று மக்கள் பணத்தை சுரண்டிய ஆதவ் அர்ஜுனாவை உடன் வைத்துக் கொண்டு ஊழல் பற்றி விஜய் பேசலாமா என்று கேள்வி எழுப்பியுள்ள செல்லூர் ராஜு, பணத்திற்காக சாராயத்தை குடிப்பதும் சிகரெட் பிடிப்பதும் தான் விஜயின் செயல் என்று சாடி உள்ளார். கரெக்டு, அப்படி சொல்லலாங்க. வாயில எதுனா வாயிலே சுடலாம், அல்வா சுடுவாங்க, வாயிலே அல்வா கொடுப்பாங்க, வாயிலே வடை சுடுறாங்க. விஜய் என்ன சுடுறாருன்னு நீங்கள் தாங்க. ஏங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்குங்கண்ணா, எந்த வீட்டில் இருக்குது, எத்தனை வீட்டில் ஒரு போய் நுழைஞ்சு பார்த்தாரு, எப்படி கணக்கு எடுத்தார், சென்சஸ் எப்படி எடுத்தார்? சும்மா சொல்கிறது தான், இந்த பில்டப் தான். இப்போ கதாநாயகனாக இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா. எப்பா யாராச்சும் அடிக்க முடியுமா? டுப்பு 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 டுப்புன்னு சொல்கிறாரு. அது தண்ணியை போட்டு அப்படி அடிக்கிறாரு. தண்ணியை போட்டுலாம் இப்படி அடிக்கிறவர் 41 செத்த வேற. அங்கே பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாராம். என்னங்கடா உங்கள் கான்செப்ட், என்ன அரசியல் இது, என்னப்பா பொது வாழ்க்கைய அரசியல் இருக்குன்னு போயிடணும் போல இருக்குது. இந்த அலைச்சாட்டம் ரொம்ப மோசங்க. இந்த கட்சியெல்லாம் இருக்குன்றீங்களா? ஏங்க இருக்குமா? எனக்கு என்னமோ சந்தேகம் தான், இது என்னமோ தெரியல. சும்மா இது பில்டப்லேயே ஓடி போயிடும். இது ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிற, அது வேற. பக்கத்தில் யார் ஆதவ் அர்ஜுனா வச்சுருக்காரு, அவர் என்ன பெரிய யோக்கியமானவன்? இந்த நாட்டில் ஏழைபாளைகளை லாட்ரி விற்று ஏழைபாளைகளை சொத்தை சுரண்டி குடும்பம் தான் மார்டின். அந்த குடும்பத்தில் அதில் சம்பாரித்த பணம் தான் ஆதவ அர்ஜுனா. எத்தனை கட்சிக்கு போய் எத்தனை ஊழல் பண்ணி அவர் இன்னைக்கு துணைப்பான். அவர் சொல்கிறார் விஜய் அப்படின்றார். இதெல்லாம் நாங்கள் சொன்னார், அதெல்லாம் வேணாப்பா, அதை போயிட்டு. எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக தான். டைரக்ட் ஃபைட் திமுக கூட்டணி, அண்ணா திமுக. சினிமா நடிகர் கூட அந்த மாதிரி பிறப்பிட்டாங்க. அப்பா பிறப்பிட்டாங்க, இந்த மாதிரி கிளப்பிட்டாங்க. நடிகர்கள்னா ஓட்டு போட்டுருவாங்க, அது கூட்டம் கூடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு நடிப்பை வச்சு அப்பா முகத்தை பார்க்கறதுக்கு தான் மக்கள் கூட்டம் கூடுறாங்க. அந்த நேரத்தில் கைதட்டிட்டு போயிடுவாங்க. இதென்னா வான வேடிக்கை மாதிரி தான், மேலே ஜொலிக்கிறதுனால அது நிரந்தர வெளிச்சம் கிடைக்குமா? கடைசியில் காணாமல் தான் போக முடியும். சர்க்கார் பட வெளியீட்டின் போது மதுரையில் என்ன நடந்தது என்பதை விஜய் மறந்துவிட வேண்டாம் என முன்னாள் அமைச்சர் ராஜன் செல்லப்பா எச்சரித்துள்ளார். இன்றைக்கு அதிமுக மேல தொட்டுட்டாரு, இனிமேல் சும்மா இருக்க முடியாது என்ற எல்லாமே அதிமுக வந்துருச்சு.
என்ன உங்களுக்கெல்லாம் தெரியும், மறந்துருக்க மாட்டீங்க. சர்க்கார்னு ஒரு படம் இருந்துச்சு. அதுல அம்மா கொண்டு வந்த திட்டம் மடிக்கணினியை போட்டு உடைச்சாங்க. மதுரையில தான் மடிக்கணினி உடைத்து அந்த படத்தை ஓட விடாம நம்ம நிறுத்தணும். அதுக்கப்புறம் தான் மாத்தினாங்க. அதிமுகவோடு கூட்டணி அமைத்துள்ள டிடிவி தினகரனும் விஜயை விமர்சிக்க தொடங்கியுள்ளார். பிளாக் டிக்கெட் ஊழலை ஒழிக்க முடியாத விஜய் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவை குறை சொல்லக்கூடாது என்றார். எம்ஜிஆர் படத்தை வைத்துக்கொண்டு அதிமுகவை ஊழல் கட்சி என கூறுவது ஏற்புடையது அல்ல என்றும், வீட்டை விட்டு வெளியே வராத விஜய் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவர் என்றும் தினகரன் காட்டமாக விமர்சித்துள்ளார். ஊழலை ஒழிப்போங்கிறீங்களே, நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை விட்டு தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா, அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் வந்து முதல்ல வெளியில வாங்க சார். எங்க கொள்கையடி உடலங்காயின்னு பேசிட்டு இருக்காரு. தேவையில்லாம வந்து அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டு வாங்குறாங்க. நாங்க எப்படி மறப்பாங்க அண்ணா? புதுசா வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசிட்டு சிரிப்பா இருக்கீங்க. ஏதோ நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிற எதாவது செய்வாங்க. ஊடகங்களை சொல்றீங்க. நீங்க உள்ள ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு அல்லது மாநாடுங்கிற பேர்ல எங்கேயும் ஆளுங்களை கூட்டி வச்சுட்டு ரசிகர் கூட்டம் நடத்துறீங்க. இந்த கண்டனங்களோடு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விஜயை கண்டித்து அதிமுகவினர் போஸ்டர் ஒட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க தொடங்கியுள்ளதால் தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பு எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.